ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய திரைப்படங்கள் அனைத்துமே பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக வெளியான கூலி திரைப்படமுமே பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா எதிர்பார்த்த 1000 கோடி வசூலை பெறல அப்படின்னாலுமே ஒரு நல்ல லாபகரமான படமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட 350 கோடி அப்படின்னுமே சொல்றாங்க. ஆனால் இந்த திரைப்படத்துடைய வசூலோ கிட்டத்தட்ட 700 கோடி வரை வந்துச்சா. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு வணிக ரீதியாகவுமே சொல்லப்படுது. இந்த நிலையில கூலி திரைப்படத்துல பல முக்கிய பிரபலங்களுமே இடம்பெற்றிருப்பாங்க. சூப்பர் ஸ்டாரை தாண்டி மத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற முக்கிய பிரபலங்களுமே அந்த படத்துல இடம் பிடிச்சிருப்பாங்க. குறிப்பாக அமீர் கான் அவர்கள் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்தது பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நிலையில தற்போது அதே ஃபார்முலாவை ஜெயிலர் 2 திரைப்படத்திலுமே அப்ளை பண்ண போறாங்களாம். இதற்கு முன்னாடி வெளியான ஜெயிலர் படத்திலுமே பல முக்கிய பிரபலங்களுமே இடம்பெற்றிருப்பாங்க. ஜெயிலர் முதலாம் பாகத்துல சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெரீப் அப்படின்னு மத்த இண்டஸ்ட்ரியில உள்ள டாப் பிரபலங்களுமே இணைச்சிருப்பாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்திலுமே நம்ம மோகன்லால் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து மோகன்லாலை தாண்டி மற்றும் ஒரு முக்கிய சூப்பர் ஸ்டார் ஒருவருமே இந்த படத்துல இணைஞ்சிருக்காரா. இவர் சமீபத்துல தான் படப்பிடிப்புல கலந்து கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம மம்முட்டி அவர்கள். மம்முட்டி அவர்களுக்கு தமிழ் சினிமாவில இருந்து பல அழைப்புகளுமே விடுக்கப்பட்டது. பல படங்களை அவர் நிராகரித்ததுண்டு. இதனை அவர் வெளிப்படையாகவே பல இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்காக இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு அதிரடியாக களமிறங்கியிருக்காரு. இவருக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் 2 திரைப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.